100க்குட்பட்ட மக்கள் மட்டும் இந்த இடத்துக்குள்ளே இருந்தார்கள். அதிலே அதிகமானவர்கள் காயப்பட்டவர்களும் இறந்தவர்களுமாக இருந்தார்கள். தந்தை அவர்கள் சொன்னார், வேறு வழி ஒன்றும் இல்லை, நாங்கள் போவோம், யாழ் நகரை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி என்னுடைய வாய் பேக்குக்குள்ளே ஒரு கிசக் இருக்குது, எடுத்துக்கொண்டு பேரும் என்று பக்கங்களிலும் தடியை கட்டிக்கொண்டு அந்த மக்களை தன்னோடு பின்தொடர்ந்து வருமாறு படித்துக் கொண்டு சென்றிருந்தார். அப்பொழுது பலர் தந்தையோடு பின் நகர்ந்து வந்து கொண்டிருந்தார். முறிந்த நிலையிலும் கன்னத்திலே சன்னங்கள் பட்ட நிலையிலும் மிகவும் இரத்தம் போய்கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்களை துவிச்சக்கர வண்டியிலே வைத்து நாங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தோம். ஊர்காவத்துறை வைத்தியசாலையிலே அவர்களை சேர்ப்பித்து விட்டு உடனடியாக தந்தையவர்கள் சொன்னார், நாங்கள் இந்த ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்திலே உடனடியாக நாங்கள் போய் ஆயர் இல்லத்துக்கு எடுத்து அறிவிப்போம் என்று சொல்லி உடனடியாக அந்த பவுசர் அவருடைய காலை சேர்த்து நசித்து விட்டது. கால் உடைந்தது. ஆயுதம் தாங்கிய எவரும் இல்லை, அங்கே மக்கள் தான் இருக்கிறார்கள், தயவு செய்து இந்த எறிகணை வீச்சுக்களை நிறுத்துமாறு பலாலிக்கு அறிவிக்க சொல்லி போலீஸ் நிலையத்திலே சொல்லிவிட்டு வருகிறேன் என்று தந்தையவர்கள் சொன்னார். நீர் ஊர்காவத்துறை வைத்தியசாலைக்கு போகும் என்று சொல்லிவிட்டு என்னை கொண்ட ஊர்காவத்துறை வைத்தியசாலையிலே இறக்கிவிட்டு அந்த வாகனத்திலே அவசர சேவை வண்டியோடும் தந்தையவர்கள் மீண்டும் அல்லைப்பட்டியை நோக்கி வந்துவிட்டார். பயத்தினால எல்லாரும் வீடுகளுக்குள் முடங்கியிருந்த காலம் அடிமைப்படுத்திய அந்த மனிதர்களுக்கு முன்பாக முழந்தாட்படியிட்டு கையேந்தி இருக்கின்ற அன்புக்குரிய அருட்தந்தையர்களே, திரை மக்களே, பங்கு மக்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். தந்தையவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட இந்த உணர்வுபூர்வமான இந்த நினைவு தினத்திலே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவர் முன்னிலையிலும் நடந்த இறுதி சம்பவங்களிலே நான் கண்ட அவரோடு இணைந்திருந்த அனுபவங்கள் சிலரை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் நினைக்கின்றேன் 11ஆம் தேதி இரவு வேளையிலே 9 மணி இருக்கும் முதலாவது எறிகணை நமது அல்லப்பட்டி பிரதேசத்திலே வந்து வீழ்ந்தது. ஆவணி மாதம் 11ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு அன்று. அடுத்த நாள் விடிய 12ஆம் தேதி முழுவதுமாக ஒரே பரபரப்பும் ஒரு அவலவமாக இருந்தது. ஆங்காங்கே வீடுகளிலே இருந்தவர்கள் மீது எறிகணைகளும் வீடுகளுக்குள்ளே காயப்பட்டவர்களும் இருந்தவர்களுமாக 12ஆம் தேதி கழிந்தது. 12ஆம் தேதி இரவு 8:15 மணி அளவில் எங்களுடைய வீட்டின் மீது மைதானத்தின் அருகிலே இருக்கக்கூடிய செம்பிளிட்ஸ் விளையாட்டு மைதானத்தின் அருகிலே இருக்கக்கூடிய எங்களுடைய வீட்டின் மீது இரவு 8:15 மணி அளவில் எறிகணை ஒன்று விழுந்தது. எங்களுடைய குடும்பத்தவர் மட்டும் அந்த வீட்டில் இருந்திருக்கவில்லை. எங்களுடைய உறவினர்கள் 7-8 குடும்பங்கள் அங்கே இருந்திருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் அப்பொழுது கோயிலிலே இருந்து கொண்டிருந்தோம். எமக்கு தெரியாது எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய வீட்டிலே இருந்திருந்தார்கள். அவ்விடத்திலே 13 பேர் தளத்திலேயே கொல்லப்பட்டிருந்தார்கள். அதிலே அதிகமானவர்கள் காயப்பட்டிருந்தபடியினாலே தந்தை ஜிம்ரோன் நடிகளார் என்னிடம் சென்றார், காயப்பட்டவர்களை எடுத்துக்கொண்டு கோயிலடிக்கு வருமாறு. அப்பொழுது நானும் ஊரில் இருந்த பெரியவர்களுமாக சென்று காயப்பட்டவர்களை கோயிலடியிலே எடுத்து வந்து இங்கே அவர்களுக்கு எம்மால் இயன்றவரை முதலுதவிகளை வழங்கி கொண்டு அவர்களை வைத்திருந்தோம். அப்பொழுது அதிகமான மக்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே சூழ இருந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உறங்கு நேரம் வந்த பொழுது 11-12 மணிக்கு பிறகு நான் அந்த ஆலயத்தின் ஒரு பக்கத்திலே எனக்கு ஒரு இடம் இருந்தது. அதிலே நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தந்தையவர்கள் என்னை வருமாறு அழைத்திருந்தார். நான் அப்பொழுது தந்தையவர்களுடைய பணிமனைக்கு பின்னால் சென்று தந்தையவர்களை பார்த்தேன். தந்தையவர்கள் சிவமாலை சொல்லியவாறு இருந்தார். காயப்பட்டவர்களை குறித்த விசாரித்துக் கொண்டு அடிக்கடி அவரும் வெளியே வந்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த இரவிலே
3 தடவைகளாக விடுவதற்கு முன்னர் 4 மணிக்கு முன்னதாக 3 தடவைகள் நான் தந்தையர்களை சென்று பார்த்தேன். 3 தடவைகளிலும் தந்தையர்கள் உறங்காமல் அந்த பணிமனையின் அருகிலே இருந்தவாறே சொவித்துக் கொண்டே இருந்ததை அவதானித்தேன். அதிகாலை பொழுதில் 4:15 அளவிலே சடுதியாக 2-3 எறிகணைகள் இந்த ஆலயத்தின் மீது விழுந்தது. அப்பொழுது இந்த இரவு பொழுதுகளிலே நான் படுத்திருந்த இடத்தில் இருந்து வெளியேறி வேறு இடங்களுக்கு மாறி சென்று விட்டு திரும்பி வந்து பார்க்கின்ற போது அந்த இடத்தை வேறையவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த அதிகாலை 4 மணி எறிகணையின் போது எனது பறிபோன அந்த இடங்கள் இருந்தவர்கள் இறந்திருந்ததை கண்டிருந்தேன். மிகவும் கவலை அடைந்திருந்தேன். அப்பொழுது உடனடியாக தந்தை அவர்கள் துரிதமாக நம்மோடு சேர்ந்து செயல்பட்டு அங்கு இருந்தவர்களுக்கு என்ன வழி செய்வது என்று தெரியாமல் திகைத்திருந்தார்கள். அப்பொழுது தந்தை அவர்கள் சொன்னார், நாங்கள் என்ன செய்வோம் தம்பி, அந்த செல் வீச்சிலே காயப்படாத மக்கள் அனைவரும் ஆலயத்தை விட்டு வெளியே சென்று கிராமங்களுக்குள்ளாலே விலகி இருந்திருந்தார்கள். ஒரு 100க்குட்பட்ட மக்கள் மட்டும் இந்த இடத்துக்குள்ளே இருந்தார்கள். அதிலே அதிகமானவர்கள் காயப்பட்டவர்களும் இறந்தவர்களுமாக இருந்தார்கள். தந்தை அவர்கள் சொன்னார், வேறு வழி ஒன்றும் இல்லை, நாங்கள் போவோம், யாழ் நகரை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லுகின்ற போது வெள்ளை கொடி ஒன்று ஆயத்தம் படுத்துமாறு சொன்னார். அப்பொழுது தேடி பார்த்தோம், கோயில் கல்லின் மேல் கல்லிராதபடி தரைமட்டமாக எல்லாம் இடிந்து விழுந்து நொறுக்கி இருந்ததனால் அந்த ஆலயத்திலே ஒரு வெள்ளை துணி கிடைக்கவில்லை. தந்தை அவர்கள் என்னிடம் பணித்தார், தன்னுடைய பேக்குக்குள்ளே ஒரு கிசக் இருக்குது, எடுத்துக்கொண்டு பேரும் என்று. அப்பொழுது நான் போய் அந்த பேக்லேயே அந்த கிசக்கை எடுத்துக்கொண்டு வந்த போது தந்தை அவர்கள் அதனை கிழித்துவிட்டு என் பக்கங்களிலும் தடியை கட்டிக்கொண்டு அந்த மக்களை தன்னோடு பின்தொடர்ந்து வருமாறு படித்துக் கொண்டு சென்றிருந்தார். அப்பொழுது பலர் தந்தையோடு பின் நகர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு காயப்பட்ட சகோதரனும் தந்தையுமாக முன்னுக்கு அந்த கெசத்திலே பொருத்தப்பட்டிருந்த வெள்ளை கொடியுடன் முன்னுக்கு சென்று கொண்டிருந்த போது பின்னால் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். அதில் என்னுடைய சகோதரியினுடைய 2 குழந்தைகள் மிகவும் மோசமாக காயப்பட்டிருந்தார்கள். கால்கள் முறிந்த நிலையிலும் கன்னத்திலே சன்னங்கள் பட்ட நிலையிலும் மிகவும் இரத்தம் போய்கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்களை துவிச்சக்கர வண்டியிலே வைத்து நாங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தோம். அல்லைப்பட்டி சந்தியை நெருங்குகின்ற போது ஒரு 100 மீட்டர் தூரத்தில் அளவிலே எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. அப்பொழுது அனைவரும் அவ்விடத்திலே நின்று விட்டோம். அப்பொழுது எனக்கு தொழிலின் நிமித்தம் மிகவும் பரிச்சயமான தோழமையான அந்த கடற்படையினுடைய ஓவைசி அவர்கள், பொறுப்பதிகாரி அவர்கள் எனக்கு மிகவும் பழக்கமான ஒருவராக இருந்திருந்தார். அடிக்கடி நான் யாழ்ப்பாணத்துக்கு பணி நிமித்தம் சென்று வருகின்ற போதும் அவர்களுடைய அந்த பணிகளிலே வேலைகளிலே நான் அவர்களை செய்து கொடுக்கிறதன் போதும் அவர்கள் நமக்கு மிகவும் நட்பாக இருந்ததினால் அவரிடம் நான் முன்னுக்கு அப்படியே தந்தையர்களோடு பக்கத்திலே நின்ற போது அவர் சைகை காட்டி முன்னுக்கு வருமாறு கூப்பிட்டார் வந்து. அப்பொழுது நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது தந்தை அவர்களும் நானுமாக அவரை நெருங்கி கிட்டே சென்ற போது என்னவென்று விசாரித்தார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய சகோதரியினுடைய 2 குழந்தைகள் மிகவும் காயப்பட்டு இரத்தம் போய்கொண்டிருக்கின்றது, அவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்ல வேண்டும், அதற்குரிய அனுமதியை தாருங்கள் என்று சொன்ன போது தந்தை ஜிம் ப்ரவுன் அடிகளார் அவர்கள் அதனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அவரோடு பகிர்ந்து கொண்ட போது உடனடியாக அந்த பொறுப்பதிகாரி தனது கோல்சரில் இருந்த பெண்டச்சை எடுத்து அந்த காயப்பட்ட குழந்தைகளுக்கு கட்டு போட்டு விட்டு ஒரு மோட்டார் பைக்கில் நீங்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது நாங்கள் யாழ் நகரை நோக்கி புறப்பட தயாராகியிருந்த வேளையிலே அவர்கள் சொன்னார்கள், யாழ்ப்பாணம் போகாதீர்கள், ஊர்காவத்துறை பக்கம் போங்கள் என்று. அப்பொழுது நாங்கள் ஊர்காவத்துறை பக்கமாக சென்று கொண்டிருந்த போது 2 காயப்பட்ட குழந்தைகளையும் நான் மடியிலே வைத்துக் கொண்டு பின்னால் இருக்க தந்தை ஜிம் ப்ரவுன் அடிகளார் அவர்கள் மோட்டார் பைக்கிலே ஓடிக்கொண்டு போகின்றார். அவருடைய அந்த கிசக் முழுவதும் இரத்த கரையாக இரத்தம் தோய்ந்திருந்தது, அந்த காயப்பட்ட குழந்தைகளுடைய இரத்தங்கள்.
அடிக்கடி 5 நிமிடங்களுக்கு ஒரு தந்தை அவர்கள் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு இவர்களுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டுக்கொண்டு தந்தை அவர்கள் என்னோடு மோட்டார் சைக்கிளிலே வந்து கொண்டிருந்தார். நேரடியாக கொண்டு போய் ஊர்காவத்துறை வைத்தியசாலையிலே அவர்களை சேர்ப்பித்து விட்டு உடனடியாக தந்தை அவர்கள் சொன்னார், நாங்கள் இந்த ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்திலே உடனடியாக நாங்கள் போய் ஆயர் இல்லத்துக்கு எடுத்து அறிவிப்போம் என்று சொல்லி கூட்டிக்கொண்டு வந்து அந்த இடத்திலே மோட்டார் சைக்கிளை நிப்பாட்டி விட்டு போலீஸ் நிலையத்துக்கு உள்ளே தந்தை அவர்கள் செல்ல முற்படுகின்ற போது அங்கே இந்த தண்ணீர் பவுசர் போலீஸ் நிலையத்துக்கு வந்திருந்தது. அப்போது அதனை அவர்கள் பின்பக்கமாக நகர்த்தி கொண்டிருக்க ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் அதனை பின்னுக்கு வருமாறு சைகை காட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அது ஒரு மதிலோரத்திலே தான் முட்டிப்பட்டு விட்டதன் போது உடனடியாக அந்த பவுசர் அவருடைய காலை சேர்த்து நசித்து விட்டது, கால் உடைந்தது. உடனடியாக தந்தை அவர்கள் நெகிழ்ச்சி விட்டவாறு அதனை உடனே விட்டு நோக்கி கொண்டு இருந்து போட்டு உடனடியாக விட்டுட்டு போலீஸ் நிலையத்துக்குள்ளே நான் உடனடியாக போய் அவர்களை சொல்லி அங்கே அறிவித்து விட்டு வாரேன் நாயர் இல்லத்துக்கு என்று சொல்லி போலீஸ் நிலையத்துக்குள்ளே சென்றார். நான் வாசலிலே காத்திருந்தேன். அப்பொழுது தந்தை அவர்கள் உள்ளே சென்று விட்டு சில நிமிடங்களிலே வந்து சொன்னார், நான் அல்லைப்பட்டியிலே ஆயுதம் தாங்கிய எவரும் இல்லை, அங்கே மக்கள் தான் இருக்கிறார்கள், தயவு செய்து இந்த எறிகணை வீச்சுக்களை நிறுத்துமாறு பலாலிக்கு அறிவிக்க சொல்லி போலீஸ் நிலையத்திலே சொல்லிவிட்டு வருகிறேன் என்று தந்தை அவர்கள் சொன்னார். இன்னுமாக நான் ஆயர் இல்லத்துக்கும் எடுத்து சொல்லிவிட்டு வருகிறேன் என்று தந்தை அவர்கள் சொல்லிவிட்டு உடனடியாக என்னை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு திரும்பி வருகின்றார். திரும்பி வந்து ஊர்காவத்துறை அந்தோனியார் ஆலயத்துக்கு வருகின்றார். அப்பொழுது அங்கிருந்த அருத்தந்தை எனக்கு இயேசுதாசன் அடிகளாரோ அல்லது ஜேம்ஸ் அடிகளாரோ தெரியவில்லை. அப்பொழுது அங்கே இருந்திருந்தார்கள். இருவருக்குமாக பனிசும் டீயும் தந்திருந்தார்கள். தந்தை சோபன் அடிகளார் தான் அதனை தந்திருந்தார். அப்பொழுது தந்தை அவர்கள் டீயை மட்டும் குடித்துக் கொண்டு நான் பனிசையும் டீயையும் சாப்பிடுகின்ற போது உடனடியாக சொன்னார், மக்கள் எல்லோரும் அல்லைப்பட்டியிலே மறைக்கப்பட்டு நிற்கின்றார்கள், நான் உடனடியாக அங்கு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு உடனடியாக தந்தை அவர்கள் ஊர்காவத்துறையிலே இருந்த மினி பஸ்களை தேடி பயணிக்கின்றார். சில நிமிடங்கள் என்னை காத்திருக்குமாறு பயணித்த தந்தை அவர்கள் மினி பஸ்ஸிலே அங்கே சென்று விட்டு ஊர்காவத்துறையில் இருந்த ஆம்புலன்ஸ் வண்டிகளையும் காயப்பட்டவர்களை ஏற்றுவதற்காக அனுப்பி வைக்குமாறு சொல்லிவிட்டு அங்கே ஒரு சில நிமிடங்கள் அவர் அங்கே சென்றிருந்தார். வெளியிலே தந்தை அவர்கள் மினி பஸ்ஸோடு வருகின்ற பொழுது எனது கையிலே சிறிய காயம் ஏற்பட்டு அது மிகவும் ஒரு வேதனையோடும் கொதிவெளியுமாக வீக்கமாக இருந்ததினால் தந்தை அவர்கள் உடனடியாக சொன்னார், நீர் ஊர்காவத்துறை வைத்தியசாலைக்கு போகும் என்று சொல்லிவிட்டு என்னை கொண்ட ஊராத்துறை வைத்தியசாலையிலே இறக்கிவிட்டு அந்த வாகனத்திலே அவசர சேவை வண்டியோடும் தந்தை அவர்கள் மீண்டும் அல்லைப்பட்டியை நோக்கி வந்துவிட்டார். அவரை கண்ட கடைசி அனுபவம் அதுதான். அதன் பின்னராக என்னுடைய கையிலே வேதனை அதிகரித்தபடியினால் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நான் மாற்றப்பட்டேன். அங்கே தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையிலே எமது கிராம மக்கள் 95 பேர் அங்கே காயப்பட்டு இருந்திருந்தார்கள். சில நாட்களில் என்னுடைய காயங்கள் ஆறிவிட்டது. அங்கே இருந்து எமது உறவினர்களை பராமரிக்கின்ற பணியிலே நான் இருந்தபடியினால் தொடர்ச்சியாக 3 மாதங்களாக வைத்தியசாலையிலே நான் தங்கியிருந்து அங்கிருந்த நம்முடைய உறவுகளை கவனித்துக் கொண்டு இருந்திருந்தேன். அப்பொழுது இடையிலே ஒரு வாரம் அளவிலே எனக்கு செய்தி தெரிய வந்திருந்தது, வைத்தியசாலையில் நிற்கின்ற போதுதான் தந்தை அவர்களை காணவில்லை என்று. மிகவும் மனமுருகி கவலையோடு இருந்த பயணித்த நாட்களை இந்த இடத்திலே நினைவு கூறுகின்றேன். இவ்வளவுமாகத்தான் தந்தை அவர்களோடும் எனக்கும் இருந்த அந்த கடைசி தருண நேரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நாங்கள் கூடியிருக்கின்றோம் என்று சொல்வதிலும் பார்க்க காணாமல் ஆக்கப்பட்ட ஜிம்ரம் எங்கள் எல்லாரையும் இங்கு ஒன்று கூட்டியிருக்கிறார். இத்தகைய ஒன்று கூடல்கள் எங்களுக்கு அவசியமானவை, மிகவும் மிகவும் எங்களுக்கு தேவையானவை. எதற்காக அல்லது இந்த ஒன்று கூடல் எதற்காக அல்லது எதற்காக அருட்தந்தை ஜிம்ரம் எங்களை இங்கு ஒன்று கூட்டியிருக்கிறார் என்றால் அவர் கொண்டிருந்த நம்பிக்கைதான் அதற்கு காரணம்.
அது என்ன நம்பிக்கை? இந்த அல்லைப்பட்டி பங்குக்கு அவர் பணி செய்ய வந்து ஆக 10 நாட்கள் தான். அந்த 10 நாட்களிலே அந்த மக்களை அறிந்து அவர்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வது என்பது இயலாத காரியம். ஆனால் அவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை தான் அத்தகைய ஒரு நிலைக்கு அவரை உந்தி தள்ளியது. வெறுமனே மனித உறவுகள் என்று சொல்வதற்கு அப்பாலே நம்பிக்கை மிகவும் பலமானது, வலிமையானது. அது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், என்னுடைய மக்கள் அவர்களுடைய மக்கள், இனம், மொழி, மதம், சாதி, சமயம், இவை எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடியது. அத்தகைய ஒரு நம்பிக்கையைத்தான் அருட்தந்தை ஜிம் பிரவுன் கொண்டிருந்ததனால ஒரு சில நாட்கள் 10 நாட்களுக்குள் தான் சார்ந்து நின்ற அந்த மக்களை, எல்லாருடைய பெயரும் அவருக்கு தெரியாது, ஏன் எல்லாருடைய முகங்களும் அவர் கண்டிருக்க மாட்டார். அன்றைய காலம் சொல்லப்படாத ஒரு ஊரடங்கு சட்டம் பகல் இரவு முழுவதுமாக அமலில் இருந்த காலம். சுதந்திரமாக நடமாட முடியாத பயத்தினால எல்லாரும் வீடுகளுக்குள் முடங்கியிருந்த காலம். அந்த நேரத்தில்தான் அவருடைய நம்பிக்கை செயலாற்றியது. வீரத்துடன், தீவிரத்துடன் அது செயலாற்றியது. அந்த மக்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அடிமைப்படுத்திய அந்த மனிதர்களுக்கு முன்பாக முழந்தாட்படியிட்டு கையேந்தி, அதனாலதான் அவர் இந்த எங்களை இங்கு ஒன்று கூட்டி இருக்கின்றார். இந்த ஒன்று கூடல்கள் அவசியம், எங்களுக்கு தேவையானவை. எதற்காக? எங்களுடைய அடிமைத்தனங்களை நாங்கள் கடந்து வந்த பயங்கரமான வீரம் நிறைந்த அனுபவங்களை எங்களுடைய உள்ளங்களிலே பதித்துக் கொள்வதற்கும், தொடர்ந்தும் நாங்கள் இடைவிடாமல் போராடி பறிக்கப்பட்ட எங்களுடைய உரிமைகளை மீண்டும் நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கும் இத்தகைய ஒன்று கூடல்கள் தேவையாக இருக்கின்றன. இந்த ஒன்று கூடல்கள் வெறுமனே இன உணர்வினால, தமிழ் உணர்வினால உந்தப்படாமல், நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையினால அது உந்தப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை தான் அனைத்து எல்லைகளையும் வரம்புகளையும் கடந்து எங்களை அழைத்து செல்ல வல்லது. அவ்வப்போது ஆங்காங்கே எங்களுடைய பிரதேசங்களில முன்னெடுக்கப்படுகின்ற இத்தகைய ஒன்று கூடல்களில நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். அருட்தந்தை ஜிம் பிரவுன் ஒரு கத்தோலிக்க குருவானவர் என்றதுக்காக இங்கு வந்திருக்கின்ற குருக்களோ துறவியரோ, அல்லது அவர் எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை என்றதுக்காக இங்கு வந்திருக்கின்ற அல்லக்குட்டி மக்களோ அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்திருந்தோம் என்று சொன்னால் இந்த ஒன்று கூடல் ஒரு அரைகுறையானது. அதற்கு அப்பாலே எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வர வேண்டும். எங்களுடைய நம்பிக்கை உண்மையானது, நேர்மையானது, வலிமையானது, தூய்மையானது. அத்தகைய நம்பிக்கையினால நாங்கள் தூண்டப்பட்டு அவ்வப்போது ஆங்காங்கே முன்னெடுத்து செல்லப்படுகின்ற போராட்டங்களிலும் இத்தகைய ஒன்று கூடல்களிலும் கருத்து பரிமாறல்களிலும் நாங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அருட்தந்தை ஜிம் பிரவுன் இன்றைய நாளில் எங்களுக்கு கூறி எங்களையும் அழைத்து வந்திருக்கிறார். எங்கள் மத்தியில கொழும்பில இருந்து வந்த ஒரு சில குருக்களும் சகோதரர்களும் இங்கே இருக்கின்றார்கள். ஏன் அவர்கள் வந்தார்கள்?
வெறுமனை இன உணர்வு சொன்னால் அவர்கள் இங்கு வந்திருக்க மாட்டார்கள். அதற்கு அப்பாலே அவர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை தான் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை எங்களை எங்கு பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு அழைத்து செல்ல வல்லது. எந்த இடத்துக்கு எங்களுடைய பிரசன்னம் தேவையோ அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு செல்ல வல்லது. வெறுமனையும் இன உணர்வும் தமிழ் உணர்வும் அதற்கு போதாது. அதை கடந்து நாங்கள் பெற்றிருக்கின்ற எங்களுடைய இறை நம்பிக்கை, இதனால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு, அதனால் தூண்டப்பட்டு, அதனால் ஆக்கபூர்வமான செயற்பாடுகளிலும் குறிப்பாக இத்தகைய ஒன்று கூடல்கள், போராட்டங்கள் இவற்றிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு